கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில ஒரு அழகான ஒரு ஜெபம் இதை நம்ம செய்தால் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இந்த ஒரு ஸ்திரீ, இந்த பெண்ணு புறஜாதியான ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ. அந்த ஸ்திரீ என்ன செய்தானா, அவனுடைய மகள் கொடிய பிசாசுனால வேதனைப்படுறாங்க. இன்னைக்கு கூட அவ்வளோ பேர் அப்படி வேதனைப்படுறாங்க. எங்க போனாலும் மந்திரம் போனாலும் பிலிசனம் பண்ணாலும் என்னென்னோ போட்டாலும் இந்த பிசாசு விடுதலை ஆகுது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? பிசாசு இயேசுக்கு தான் பயன்படும். இயேசுக்கிட்ட வந்தால் தான் சோகம் கிடைக்கும். உங்கள் பக்கத்தில் ஆகுதுற எங்கன்னா அப்படி இருந்தால் இதை மாதிரி செய்யுங்க. இயேசுகிட்ட வந்தால் கண்டிப்பாக பதில் கொடுப்பாரு, சோகம் கொடுப்பாரு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கானானிய ஸ்திரீ இயேசுகிட்ட ஐயோ ஆண்டவரே, என் மகள் ரொம்ப கொடிய வேதனைப்படுறா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, என் மகளுக்கு இறங்குங்க, என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்குறது போது கர்த்தர், அந்த அம்மா ரொம்ப எளிமையாக கேட்குறாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் பேசாமல் பேசாத மாதிரி போயிலே இருக்கிறார். நம்ம விடவே இல்லை. பின்னாலே ஆண்டவரே இறங்கனாக்கா, நான் எங்கள் இஸ்ரவேல் ஜனங்க தான் கொடுப்பேன், உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது சொன்னாலும் அவன் தொழுது கொள்றா, பணிந்து கொள்றா. அப்படியே ஆண்டவரே இறங்கமையா, நான் இங்கே போனேன் விடவே இல்லை ஆண்டவர். அந்த மாதிரி கர்த்தரை கேட்டதுனால எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கும்போது அவளுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு அவளையே பணிஞ்சிக்கிறான். உடனே கர்த்தர் விசுவாசம் இப்படி ஆக்கலைன்னு உடனே மகள் சுகமாயிடுச்சுன்னா, எனக்கு மகளிட்னு வரல, மகள் வீட்டில் இருக்கிறா. இங்கேயே விசுவாசத்தோடு கேட்டு மகன் உதவி ஆண்டவர்னா உடனடியே விடுதலை கொடுத்தாரு. அந்த பொண்ணை வீட்டை போய் பார்த்தா நல்லா சுகமாயிட்டு பட்டு. இப்போ அவரால் என்ன அற்புதமும் செய்ய முடியும். நீங்க கூட உங்களுக்கு எத்தனையோ தேவை இல்லை, இப்போ தேவை இருக்குதா இல்லை, இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த தேவைக்கெல்லாம் நீங்கள் எங்கே ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்க, அங்கே ஃபோன் பண்ணு, அந்த கட்சியில் பார்க்குறீங்க, இந்த கட்சியில் பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட போய் யாரையோ ட்ரை பண்ணி நடக்க மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குது. ஆனால் இந்த சிறிய போல ஆண்டவரே இறங்கும், ஆண்டவர் உதவி கேட்டீங்கன்னா அவர் உதவி வல்லவராக்குறார். எந்தெந்த காலத்தில் பைபிளில் நம்ம பார்க்கும்போது முதல்ல ஏசாயா 49:8, இன்னும் கர்த்தர் அனுக்கிற காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழ கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணணும். என்ன சொல்றாருன்னா, ரட்சணிய நாளிலே அனுக்கிரக காலத்திலே ஒரு செய்தி கொடுத்து ரட்சணிய நாளில் உனக்கு உதவி செய்தேன். இப்போ நம்ம தேவையுள்ள பொழுது ஆண்டவங்க கேட்டா கண்டிப்பா கர்த்தனை செய்வார்னா நமக்கு உதவி செய்வாரு. நம்ம இயேசுவே, நான் பாவம் செய்யிட்டப்பா, என் பாவத்தில் இருக்கிறேன்ப்பா, என் பாவத்தெல்லாம் ஒரு முறை மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்கோன்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வார், பதில் கொடுப்பார். பதில் கொடுத்து வேற என்ன பண்ணுவாருன்னா ஆச்சரியமான காரியங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அப்போ நம்ம அவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும். அவர் கொடுக்க மாட்டேன்னு கம்முனுக்காக கேட்டுனே இருக்கணும், அவரை பணிச்சுக்கணும், அவர் பார்த்த பிடிச்சிக்கணும். அப்போ கர்த்தர் வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. நம்ம பாவமா இருக்கிற வழியே பாவம் செய்யிட்ட ஆண்டவரே, எனக்கு சமாதானமே இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னா ரத்தத்தினால கழுவுன்னு கேட்டு பாருங்க. ரத்தத்தினால கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி உள்ளத்துல உங்க சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும். இது என்ன பண்ணனா, அவர் கொடுக்கறதெல்லாம் அவர் விடக்கூடாது. கேட்டப்பா எப்படியாவது வச்சுங்க, என் சமாதானம் கேளெல்லாம் மாற்றுங்க, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யும் கேட்டா கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வாரு, புரிந்து கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக மார்க் 9:24. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தம் விட்டு சொன்னான். இங்கே ஒரு ஆளு அவங்க மகனை கூப்பிட்டு வர்றாரு. அவன் சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு வலிப்பு வரும், சின்னதுல வலிப்பு வரும், அங்கங்க அப்படியே வலிப்பு விழுந்துரும். எப்படி தீயிலையோ தண்ணீரோ தள்ளிடும் போய், அது மாதிரி செத்து போனாலும் போட்டோன்ற மாதிரி அந்த பிசாசு பண்ணோம். பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அவங்க இயேசுகிட்ட வந்தாங்க. இயேசு மருவ மலைக்கு மேலே போயிட்டுக்கிறார். மருவ மலையில் மேலே இருக்கிறார். அவரும் ஒரு 3 சிஷ்யன்.
இந்த மீதி சீசன் தான் அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்தாரு, காட்டினாங்க. அவங்க எவ்வளோ ஜெபம் பண்ணால் ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆண்டவரே, நான் அப்படி உங்களை நம்பி வந்தேன் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி காத்திருந்தா, அப்படி இயேசுவும் அந்த 3 சீஷரும் வந்தாங்க. வந்த பிறகு போய் சொன்னாங்க. சொன்ன உடனே அவர் ஜெபம் பண்ணப்போ அவர் ஒரு காரியம் சொன்னார். நீ விசுவாசித்தா நீ கண்டிப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ. உன் பையனுக்கு எப்பத்திலிருந்து இது இருக்குன்னு கேட்குறாரு. அது சின்ன வயசுல இருந்தே இருக்குதுன்றார். இப்போ நீ என்ன பண்ணுன்னா, கண்டிப்பா விசுவாசித்தா நடக்கும்ன்றார். அப்போ அவன் உண்மையை ஒத்துக்கிறான். ஐயா, எனக்கு விசுவாசிகள் என் பிள்ளை சுகமாகணும் தான் நான் விரும்புகிறேன். ஆனால் இதுவரை சுகமாகல. எனக்கு விசுவாசம் இருக்குது, அந்த விசுவாசம் போதாது. நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, என் அவிசுவாசம் எல்லாம் போயிடணும் கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னாங்க. அவிசுவாசம் போயிட்டு அவிசுவாசம் வேணும் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. உடனடியாக என்ன பண்ணாரு, அவிசுவாசத்தை விசுவாசத்தை கொடுத்துட்டார். என்ன நடந்துச்சுன்னா, அவங்க பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னார், அப்பவே விடுதலாயிடுச்சு. நமக்கு என்ன தெரியுது, அவர் அவ்விசுவாசத்தை நீக்கி விசுவாசம் தாங்கினாலே கர்த்தர் உதவிச்சுவார். அது நம்ம கேட்கணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது அவளுடைய பார்வையில் அற்பமான காரியம். நீங்க போங்க, அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணல, எவ்வளோ நாள ஜெபம் பண்ணல, பதில் கிடைக்கலன்னா அவர் சொல்வாரு, நீ விசுவாசித்தா தான் இது பதில் கிடைக்கும். இப்போ விசுவாசத்தை கர்த்தர் அற்புதம். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றே இல்லை. கர்த்தர் கண்டிப்பா செய்வார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 108:12, இக்கட்டிலே எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டான சூழல் இருக்கிறேன் நானு, சங்கீதக்காரன் சொல்றான், இக்கட்டிலே எனக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. இதுதான் நல்ல அருமையான அழகான ஜனம். சில எப்பவுமே இவங்கள பண்ணுவாங்களோ அவங்க பண்ணுவாங்களோ, எதுலயும் மனுஷன் நம்பாது. நீ ஒரு டாக்டர்கிட்ட ஒரு வியாதியா ஒரு டாக்டர்களோ போய் இல்லை வேணான்னு சொல்ல தப்பு இல்லை. ஆனா அந்த டாக்டர் தான் என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்துருவாரு, அந்த டாக்டரால் தான் என் ஜீவன் வந்து யோசிக்காத. கர்த்தர் தான் ஜீவன் கொடுக்கணும், கர்த்தர் தான் சௌகரம். அதனால என்ன பண்ண முடியலன்னாக்கா, பெற்றுக்கொள்ள முடியல. உனக்கு பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் நீதான். அந்த அவிசுவாசம் நீங்க போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அது மாதிரி கேட்டாக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த அவிசுவாசம் நீங்க போய் செய்து கர்த்தர் அற்புதம் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் கண்டிப்பா மன்னித்து செய்வார். கர்த்தர் நாம் சொல்றோம். சங்கீதம் 118:13, நான் விடும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். யாருன்னா உயரமா தள்ளிட்டா கூட சரி, அவர் நோக்கி பாரு, கர்த்தர் கண்டிப்பா உதவி செய்வார். எல்லா மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, எவனவங்களாம் என்ன பண்ணலாம், எப்படி தள்ளினா மனுஷரை காட்டும் பிசாசு தான் அந்த மாதிரி செய்யுது. இப்போ என்ன பண்ணோம்னா, எவனை விழுங்கலாமோன்னு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த நேரத்துல அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணா, அவன் தள்ளினா கூட விழமாட்டோம், விழுந்தாலும் உள்ள இல்லாத கர்த்தர் பார்க்குவார். கர்த்தர் எந்த பாவத்தில் விழுந்துராதபடி, எந்த சோதனையில் விழுந்துராதபடி, எந்த கஷ்டத்துல துன்பத்துல விழுந்துராதபடி கர்த்தர் கண்டிப்பா உன்னை பாதுகாப்பாரு. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அப்போ விழும்படி யார் தள்ளினாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, உதவி செய்வார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த ரோமர் 8:26 சொல்றாருன்னா, சரி இது கொடுக்குறா, வியாதி சவுக்கு வேற பணம் கொடுக்குற, இதெல்லாம் இவ்வளவுதானா, நான் பாவத்துல விழுந்துட்டு இருந்தேன், எனக்கு அது உதவி செய்வாரா? அப்பப்போ நல்லா இருக்கணும் பசுத்து மகன் நினைக்கிறேன், திடுக்குன்னு திருத்தி பாவத்துல விழுந்துறேன், என்ன பண்றதுன்னு கேட்டா அதுக்கு தான் பதில் கொடுக்குறாரு. நம்ம பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் நம்மளுக்கு உதவி செய்கிறார். நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கலங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக என்ன பண்ணலாம்,
ஆவியானவர் வேண்டுதல் செய்துனே இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க ரட்சிங்க, நீங்க சுகத்தை தாங்க, நீங்க விடுதலை தாங்க. ஆவியானவர் நமக்காக என்ன பண்றாரு, போறாங்க. இப்போ அதனால பாவம் செய்வேன், பாவம் செய்யிட்டேன், மன்னிச்சு திருப்பி பாவம் செய்யல, அப்படி செய்யக்கூடாது. அது ப்ரொசீஜர் கிடையாது, செய்ய கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா, கர்த்தர் இருக்கிறார் மெய்தான், நமக்காக பரிந்து பேசுறாரு. என்ன பண்றாராம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதனால வேண்டி நான் பாவம் செய்கிறேன்ப்பா, அவர் வேண்டுதல் செய்யணும், இதெல்லாம் உதவாது, வேலைக்கு ஆகாது. நம்ம ஒரு முறை பாவம் செய்தோம்னா நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தப்படுத்துங்க, ரத்தத்தினால கழுவுங்க, என்ன பிள்ளைகளா மாற்றுங்கன்னு சொன்னா கண்டிப்பா மன்னிப்பார். அதே நேரத்துல திரும்ப திரும்ப பாவம் செய்யக்கூடாது. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தர் என்ன செய்யறாராம், ஆவியானவர் போய் கேட்கறாராம், பாரு ரத்தம் சின்ன இயேசு சின்ன ரத்தம் இருக்குது, நல்லா ரத்தத்தினால போய் பரிந்து பேசலாம். இப்போ நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். அவர் கண்டிப்பா நம்ம செய்வார். கர்த்தர் பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, எபிரேயர் 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, அவர் உலகத்துல ஏன் வந்தாருன்னா, பாவத்தை சுமந்துட்டு தான் வந்தாரு. உலகத்துல உலகம் எப்படி இருக்குது, ஜனம் எப்படி பாவம் பண்றாங்க, எவ்வளவு பாவம் வருது என்னான்றது நல்லா தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிற பிறகு எல்லாத்தையும் அறிஞ்சதுனால என்ன நடக்குதுனாக்கா, இவ்வளோ பாடு இருக்கிற உலகத்துல சொல்லிட்டு நம்ம சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்ம கேட்குறது, ஆண்டவரே வச்சுங்கப்பா, இந்த மாதிரி பாவத்தில் அப்பப்போ விழுந்துடுறேன் நானே சொல்லி அவளை பாத்திர வாங்க, பாத்திர மன்னிப்பு செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிக்க நீ கேட்பீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உதவி செய்வார். செய்யாமல் போக மாட்டாரு. ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். இப்போ சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு உதவிச்சியே வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த பாவம் எனக்கு ரொம்ப சோதனையா இருக்குது, இந்த பாவத்தில் மில்லு விழுந்துடுறேன், என்னை மன்னிங்க, விளக்கத்தினால கழுவுங்க, இந்த பாவத்தில் மறுபடியும் விழாமல் என்னை பாதுகாத்துக்கணும் நம்ம கேட்கும்போது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கடைசியா சங்கீதம் 119, 175 என் ஆத்துமா பிழைத்திருந்து துதிக்க கடவுது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாக. என்ன இருக்குதுனாக்கா, கர்த்தர் நம்ம நியாய தீர்ப்புகளை கர்த்தர் நம்மளுக்கு நம்ம பாவம் செய்யும்போது நமக்கு நியாயம் தீர்க்காதபடி கர்த்தர் செய்யற உதவி செய்கிற ஆண்டவராக. அதனால நீங்க எந்த காற்றும் கவலைப்படாதீங்க, எந்த தேவைக்கும் நீங்க என்ன படாதீங்க, கவலையே படாதீங்க. நம்ம அவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்டா, பாவத்திலிருந்து விடுதலை தராரு, பாவத்திலிருந்து வெற்றியை தராரு, திரும்ப திரும்ப பாவத்தில் விழாதபடி பாதுகாக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இக்கத்துல கஷ்டத்துல கர்த்தர் பாதுகாக்கிறாரு, நம்மளுக்கு பலவீனங்களை பாதுகாக்கிறாரு. எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய ஒரு வல்லவராக்கள். நம்ம கேட்டா போதும், அவர் கண்டிப்பா செய்வாரு. நம்ம ஜெபம் பண்ணலாம். என்னுடைய நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா, பாத்துல வர தேவி கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி துதிக்கிறையா. ஆண்டவரே எனக்கு உதேச்சியம் பண்ணு. அந்த கானாரி ஸ்திரீ இயேசு நோக்கி கூப்பிட்ட போது நீங்க உடனடியா பதில் கொடுத்தீங்கப்பா. முதல்ல அது கண்டுக்காத போல இருந்தாலும் அந்த ஸ்திரீ விடாத பிடித்து பாத்துல விழுந்து தொழுது கொண்டு பணிவோடு நோக்கி கூப்பிட போது அற்புதமான விடுதலை நீங்க உடனடியாய் கொடுத்தீங்கப்பா. அது போல இதை கேட்கிறவங்க யாரு இருந்தாலும், என்ன பிரச்சனை இல்லை, என்ன தேவையில்லை, என்ன வியாதியில வேதனை இப்பொழுது இருந்தாலும் தயவாய் இறங்கி குறைகளை மன்னிங்க, பாவத்தை மன்னிங்க, அப்படி சுத்தப்படுத்தும். அவங்க தேவை எதுவா இருந்தாலும் ஒரு அற்புதம் செய்ய மாற முடியும். அற்புதம் செய்து பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா. ஆமென். God bless you.